தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவிகளுடன் பேசும் முறை. இந்த ஆவிகளுடன் பேசும் முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். சரிங்களா? இப்போது வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆவிகளுடன் பேசும் முறை. அதாவது நகர்ப்புறங்களில் இந்த ஆவி நடமாட்டம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன் சொல்கிறேன்னா, அங்கே தெருவிளக்குகள், வெளிச்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அங்கே நகர்ப்புறங்களில் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை, அதாவது இந்த ஆவிகள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. கிராமப்புறங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சில இடத்துங்களில் தெருவிளக்கே இல்லை. அப்போது அந்த கிராமப்புறங்களில் அதிகமான நடமாட்டங்கள் இருக்கும். ஏன் நான் இருட்டில் மட்டும் இருக்குன்னு சொல்கிறேன்னா, வெளிச்சத்தில் அதனுடைய சக்தி வேலை செய்யாது. இருட்டில் மட்டும்தான். ஏன்னா துர்தேவதைங்க, பேய், பிசாசு எதுவாக இருந்தாலும் இருட்டில் தான். ஏவல் கீவல் எல்லாத்துக்குமே இருட்டு தான். அப்போது அந்த இருட்டில் தான் அதனுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இருட்டு எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் பேய்கள் நடமாட்டங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சரிங்க, இப்போ நான் எனக்கு சந்தேகப்படுற மாதிரி ஒரு இடம். இப்போ ஒரு செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டு வரீங்க. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வரீங்க. செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. ஒரு ஸ்மெல்லு, மல்லிகைப்பூ வாசனை, கொலுசு சத்தம், இல்லை யாராச்சும் கூப்பிட்ற மாதிரி, இல்லை யாராச்சும் சிரிக்கிற மாதிரி, இருமுற மாதிரி, தும்புற மாதிரி, இந்த மாதிரியான சிம்டம்ஸுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்டுச்சுதுன்னா, அப்போ அந்த இடத்துல அந்த பேய் நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நான் வந்து அதுக்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அது யாருன்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக அது எப்படி பேசணும், எப்படி செய்யணுன்றத அந்த செய்முறையை நான் சொல்கிறேன். இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யாரும் இந்த செய்முறையை நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இதை வந்து நீங்கள் முழுமையாக கற்றுக்கணுன்னா, அதுக்கு ரொம்ப நீண்ட நாள் பயிற்சி தேவை. எடுத்தவொடனே செய்ய முடியாது. ஒரு மானசீகமான குருக்கிட்ட போய் முழுமையாக மாந்திரீகத்தை கற்றுக்கினவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அரைகுறையாக அதை பார்த்துட்டு போய் யாரும் செஞ்சு உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால் இது தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். தயவு செஞ்சு நான் மீண்டும் சொல்கிறேன், யாரும் போய் செய்ய வேணாம். இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த முறையில் இந்த ஆவிகளுடன் பேசும் முறை வந்து இதுதானா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல தான் ஏதோ நடமாட்டம் இருக்குது. அப்போ அது அங்கே இருக்கிறது யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில பூஜை முறைகள், படையல் முறைகள்லாம் இருக்குது. நான்வெஜ் அந்த மாதிரி கவுச்சி ஐட்டம் வந்து ஃபுல்லாக படைப்பாங்க. சுருட்டு, சாராயம் எல்லாம் வைப்பாங்க. வெத்தலை பாக்கு, பூ, பழம், பொலிக்கடலை, அவளி அச்சம் எல்லாம் வைப்பாங்க. முடிஞ்ச ஒரு கோழி கூட வச்சுருப்பாங்க. படையல் வைக்கலாம். ஏன் நான் எத்தனையும் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற சக்தி வந்து தீய சக்தி. அது நல்ல சக்தியா கெட்ட சக்தியான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் நல்ல சக்தின்னு சொல்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா, அவங்கள வர வச்சு நம்ம பேசணும்னு விருப்பப்பட்டோம்னா, அது நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு மாடியில் வச்சு நம்ம பேசலாம். இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை போட்டு, படையல் முறையெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சு, துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு பிடிச்செல்லாம் படைச்சு, பூஜை போட்டு அவங்கள வர வச்சு பேசலாம். அவங்க எதுவும் ஆபத்தை உங்களுக்கு விளைவிக்க மாட்டாங்க. ஏன்னா பெற்றவங்க போய் உங்களுக்கு ஆபத்தை விளைவிச்சுருவாங்களா? அதனால் அவங்க அது பண்ணுறது வேற. இது வந்து யார் என்னன்னே தெரியாது. அங்கே இருக்கிறது நல்ல சக்தியா கெட்ட சக்தியானே தெரியாது. அப்போது தெரியாத விஷயத்தில் போய் நம்ம காலை வைக்கிறோன்னும் போது நம்மளுக்கு பாதுகாப்பு தேவை. அப்போ அந்த பாதுகாப்பு தேவைன்னும் போது நம்ம ஒரு 2 விஷயம் ரொம்ப கடைப்பிடிக்கணும். முக்கியமாக வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்போ பாதுகாப்பு என்ன சார் பார்த்தீங்கன்னா, உடல் கட்டுத்தாயத்து கண்டிப்பாக இருக்கணும். உடல் கட்டுத்தாயத்து இல்லாத நீங்கள் அந்த வேலை செய்யக்கூடாது. இல்லைன்னா உடல் கட்டு மந்திரம் சித்தி பண்ணியிருக்கணும். இந்த 2 விஷயம் இல்லாத நீங்கள் கண்டிப்பாக அங்கே அந்த வேலைகளை செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த 2 வேலையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளியராக 100க்கு 100 முடிச்சிட்டீங்க. என்கிட்ட உடல் தட்டு தாயத்து ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குதுங்க. உடல் கட்டு மந்திரமும் சித்தி பண்ணி வச்சிருக்கிறேன், உருவேத்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அவங்க தாராளமாக அதை செய்யலாம். அப்போ தான்
இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பூஜை முறைகள வச்சு நம்ம செய்யணும். இன்னொன்னு வந்து கையில வந்து எட்டி குச்சின்னு பேரு. அந்த எட்டி குச்சி வந்து ஏன் எட்டி குச்சின்னு நம்ம சொல்றோம்னா, எட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த குச்சிய வச்சிருக்கணும். அந்த ஆன்மா வந்து நம்மளுக்கு தொல்லைகள் எடுத்த உடனே தாக்கத்துக்கு வரும். தொடர்ந்து நம்மள தாக்குதல தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதனுடைய தாக்குதல நம்ம சமாளிக்கணும்னா, அந்த எட்டி குச்சி கையில இருக்கணும். ப்ளஸ் இந்த உடல் கட்டாயத்து நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அப்ப இந்த 2 பொருளும் வந்து நம்மளுக்கு கையில நிச்சயமா இருக்கும். அப்படி இருந்தா தான் அது நம்மகிட்ட அடங்கி, ஒடுங்கி அ மண்டியிட்டு, அது யாரு, என்னன்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லும். அப்போ அந்த பூஜை முறைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த படையல் முறை, அதுக்கு தேவையான புடிச்சதுன்னா எல்லாமே இந்த ஆண்மாக்களுக்கு புடிச்சதுன்னா, நான்வெஜ்னா எல்லாருமே வந்துருவாங்க. அது படைக்கணும். சுருட்டு சாராயம் ஆண்களா இருந்தா, சுருட்டு சாராயம் அது படைக்கணும். இது எல்லாமே நம்ம வச்சு படையல் போட்டு, அங்க இருக்கிற ஒரு பிடி மண்ணு, இப்ப இந்த இடத்துல தான் வந்து இருக்குதுன்னா, அங்க இருக்கிற அந்த ஒரு பிடி மண்ண கையில எடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்த நான் சொல்ல விரும்பல. அது நானு பயிற்சி வகுப்பு போடம்போது, நான் அது எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறேன். ஒன் ஏ டூ இசட் மொத்தமே சொல்லிக் குடுக்குறேன். இப்போதைக்கு நான் அத சொல்ல விரும்பல. ஏன்னா, இது வந்து மிகவும் மீண்டும், மீண்டும் சொல்றேன். மிகவும் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படும். அதனால இது யாரும் செய்யாதீங்க. விஷயம் இந்த மாரியான ஒரு முறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால இந்த மந்திரத்த நான் சொல்ல விரும்பல. இத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ அந்த மந்திரத்த உருவேத்தி, அந்த மண்ண கையில எடுத்து அந்த மந்திரத்த உருவேத்துனீங்கன்னா, அது எங்க இருந்தாலும் உங்க முன்னாடி வந்து மண்டியிட்டு நிக்கும். அப்போ மண்டியிட்டு நிக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த உருவம் நம்ம கண்களுக்கு தெரியப்படும். சில சம்டைம்ஸ் வந்து தெரியாது. அப்படி இல்லன்னா பேசுறது மட்டும் கேட்கும். அப்படி இல்லன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சுச்சுன்னா பயப்படக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்மள தாக்காத அளவுக்கு நம்ம உடல் கட்டு தாயத்து போட்டு வச்சிருக்கிறோம். எட்டி குச்சி கையில இருக்குது. அப்போ அது வந்து பேச முடியாத அளவுக்கு அது ஏதாச்சும் ஒரு மாந்திரீகவாதியோ, இல்ல ஏதாச்சும் ஒரு செய்வின பிரச்சனையாலயோ அதுக்கு பேச முடியாத அளவுக்கு வாய்க்கட்டோ ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அது பேச முடியாத நம்ம எதிர்க்க மண்டியிட்டு நிக்கும். அப்போ அது பேச வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு போயிட்டு சுத்தி போடக்கூடாது. ஆரஞ்சு எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி கடல் தண்ணிய ஒரு பாத்திரத்தில, அதாவது ஒரு ஒரு சுத்தமான ஒரு அ மண்பானை சின்னது அந்த பாத்திரம் இருக்குதுல்ல, நம்ம சொம்புன்னு சொல்லுவோம். நம்ம அந்த மாரி சொல்றது வழக்கம். அப்படி இல்லன்னா வாட்டர் கேன்ல கூட சரி, ஒரு சுத்தமான வாட்டர் கேன்ல நீங்க அந்த கடல் தண்ணிய எடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, உருவேத்தி ஒரு 11 முறை சொல்லி, உருவேத்தி, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த கட்டு மந்திரத்த நம்ம யூடியூப் சேனல்லயே போட்டிருக்கிறேன். அந்த கட்டு உடைக்கிற மந்திரம். எந்த சக்திக்கும் கட்டு உடைக்கிற மந்திரம் அதே சேம் அதே தான். அந்த மந்திரத்த ஒரு 3 வாட்டியோ, இல்ல 11 வாட்டியோ சொல்லி, அத வந்து அந்த தண்ணிய வந்து மேல தெளிச்சா போதும். அது இருக்கிற இடத்துல தெளிச்சா போதும். அந்த கட்டு உடைஞ்சு, அது வாழ்க்கை வரலாறு மொத்தம் உங்ககிட்ட ஒப்பிச்சு, மொத்தம் சொல்லிட்டு உங்ககிட்ட சரண்டர் ஆயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விபூதியால கட்டு உடைக்கலாம். விபூதி கொஞ்சம் கையில எடுத்துக்கின்னு கட்டு உடைக்கலாம். எலுமிச்சம்பழத்தாலும் உடைக்கலாம். அ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விபூதியும், கடல் தண்ணியும் தான். அப்ப கடல் தண்ணி கிடைக்கலன்னா, எங்கேயாவது சிவன் கோயிலு தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த தெப்பக்குளத்தினுடைய தண்ணிய எடுத்துன்னு வந்து நீங்க அத செய்யலாம். சரிங்களா? அப்போ மொத்தமே ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும். அப்போ இந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க அந்த பாதுகாப்பு இல்லாத நீங்க செய்யக்கூடாது. ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாத இத நீங்க செய்யவே கூடாது. இந்த வீடியோவ பார்த்துட்டு, நான் ஏடாகூடமா போய் செய்றேன்னு சொல்லிட்டு 2 நாள் பார்த்துட்டு போய் ஏடாகூடமா போய் செஞ்சீங்கன்னா, அது உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்றேன். இது யாரும் செய்யாதீங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல முழுசா நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாமே அரைகுறையா தான் சொல்லியிருப்பேன். இத இத பார்த்துட்டு போய் நீங்க யாரும் செய்யாதீங்க. உங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இருப்பேன். அதனால இது பார்த்துட்டு போய் செய்யாதீங்க. தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து புடிச்சிருந்ததுன்னா, அ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு குடுங்க. நம்ம இன்னும் அதிகமான மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மாந்திரீகத்த பார்த்து பயப்படக்கூடாது. அதனால மக்கள் நலனுக்காக தான் அந்த மாந்திரீகன்றத தெரியணுன்றதுனால தான் அந்த வீடியோ போடுறோம்.
சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.